வணக்கம். சக்தியும் நானும். தன் பொருளை விரும்புவது என்பது பற்று, பிறர் பொருளை விரும்புவது என்பது ஆசை. அதுவே பிறர் பொருளை மிகவும் விரும்புவது என்பது பேராசை. அந்த பேராசை நம்மிடம் இருக்கக்கூடாது. இதையே அருணகிரிநாதர் என்ன சொல்றாருன்னா, பேராசை எனும் பிணியில் பிணிப்பட்டோரா வினையேன் உழத்தகுமோ அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றாரு. அதாவது முதல்ல நாம் பேராசையை விடணும், அடுத்து ஆசையை விடணும். பேராசைனா மற்றவங்களுடைய பொருளின் மீது நாம் வைக்கும் அதீத ஆசை. ஆசையை விடணும். சாதாரணமாக ஒரு பொருளை பார்த்து பிடிக்குது அப்படின்னு மற்றவங்களுடைய பொருள். அடுத்து இது இரண்டையும் விட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய பற்றை அறுப்பது என்பது மிகவும் எளிமையான ஒரு விஷயமா இருக்குமா. எப்போ நம்ம இந்த ஆசை பற்றை நம்ம அறுக்கிறோமோ அப்போ நாம் உயர்ந்த நிலைக்கு செல்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையே தான் நம்ம கம்பநாடார் என்ன சொல்கிறாருன்னா, பற்றவா வேரோடு பசையற பிறவி போய் அப்படின்னு நம்ம கம்பநாட்டார் சொல்கிறாரு. சரி, நம்ம கதைக்கு வருவோம். இது ஒரு நிகழ்வு. ஒரு முறை நல்ல கோடைக்காலம், வெயில் சுட்டெரிக்குது. அப்படிப்பட்ட ஒரு கோடை காலத்தில் ஒரு ஏழை என்ன பண்ணான்னா, காலில் ஒரு செருப்பு கூட கிடையாது, வெயிலை மறைக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஒரு குடை கூட கிடையாது. அந்த ஏழை நடைப்பயணமாக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு தனவந்தன் பணக்காரன் நல்ல பொருள்களை ஈட்டிட்டு திரும்பி வராரு. குதிரை மேலே நல்ல பொருள்கள்லாம் வாங்கிக்கிட்டு, நல்ல உயர்ந்த விலை மதிப்பு உள்ள ஒரு காலணி அணிஞ்சிருக்காரு, விலை மதிப்பு உள்ள கூடை வச்சுக்கிட்டு அந்த குதிரையில் வந்துட்டு இருக்காரு. அப்போ இந்த ஏழை அந்த தனவந்தனை பார்த்து வணக்கம் சொல்கிறான். ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு, ஐயா நீங்கள் குதிரை மேலே போயிட்டுருக்கீங்க, நீங்கள் எளிமையாக போயிடுவீங்க, உங்களுக்கு நடக்க வேண்டிய வேலை கிடையாது. ஆனால் நடந்து போயிட்டுருக்கேன், இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும், அதனால் தயவு செஞ்சு உங்களுடைய காலணியை கொடுத்தீங்கன்னா நான் அதை போட்டுக்கிட்டு நடந்து போயிடுவேன் அப்படின்ட்டு தன்மையாக கேட்குறான். கேட்டதுமே அந்த தனவந்தன் எதை பற்றியுமே யோசிக்கல, நல்ல குணத்தோட குடை வள்ளல் மாதிரி அவனுடைய காலணியை கழட்டி இந்தாங்க ஐயா அப்படின்னு கொடுத்துட்றாரு. அவன் வாங்கி போட்டுக்கிறான். போட்டவன் அடுத்து யோசிக்கிறான். இந்த காலனியை கேட்டவனே கொடுத்துட்டாரு, கையில் கூட ரொம்ப அழகாக இருக்கே, கேட்டால் கொடுப்பாரா அப்படின்னு யோசிச்சுட்டு, ஐயா இன்னும் ஒரு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சொல்லுங்க ஐயா அப்படின்ட்டு அந்த தனவந்தன் கேட்குறார். ஐயா நீங்கள் குதிரை மேலே தான் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு எதுக்குயா குடை, நீங்கள் விரைவில் போயிடுவீங்க, நான் நடந்து போகணும், கொஞ்சம் நேரம் ஆகும், அந்த குடையை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் பிடிச்சிக்கிட்டு போயிடுவேன், உங்களுக்கு புண்ணியமாக போகும் அப்படின்னு சொன்னதும் அந்த தனவந்தன் அதை எதை பற்றி யோசிக்கலை. அப்படி என்னங்க ஐயா பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடையையும் எடுத்து கொடுத்துட்றாரு. குடையையும் வாங்கிக்கிறான் அந்த ஏழை, செருப்பையும் வாங்கிக்கிட்டான், குடையையும் வாங்கிக்கிட்டான். சரின்னு கிளம்புறேன்ட்டு நான் வரேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனவந்தன் கிளம்புறாரு. அப்போ இவன் யோசிக்கிறான், நம்ம செருப்பை கேட்டவும் கொடுத்துட்டாரு, குடையை கேட்டும் கொடுத்துட்டாரு, குதிரையை கேட்டால் குதிரையும் கொடுத்துருவாரோ, நம்ம குதிரையை கேட்காம விடக்கூடாது, குதிரையும் கேட்கலாமே, கொடுக்குறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா ஒரு நிமிஷம் சொல்லுங்க ஐயா, நான் செருப்பு கேட்டேன், நீங்கள் கொடுத்தீங்க, நீங்கள் மிகவும் சிறந்த வள்ளல், என்னுடைய கால் சுடக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் கொடுத்தீங்க, அதற்கு ரொம்ப நன்றி ஐயா, உங்களை மாதிரி ஒரு ஆள் இருக்கவே மாட்டாங்க. அடுத்து நான் குடை கேட்டேன், குடை கேட்கும் போது அதுக்கும் நீங்கள் எதையுமே யோசிக்காமல் நீங்கள் வாரி வள்ளல், உங்களுடைய குடையையும் எனக்கு கொடுத்துட்டீங்க, அதை பற்றி எதுவும் யோசிக்கல, சொல்லுங்க ஐயா அதனால் என்ன இப்போது அப்படின்னு தனவந்தன் கேட்குறாரு. இல்லையா நீங்கள் போகிறீங்க, அந்த குதிரையும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கேட்டதும் அந்த தனவந்தன் என்ன பண்ணார், ஒரு நிமிஷம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு குதிரையிலேருந்து இறங்கினார். இவனுக்கு ஒரே சந்தோஷம், ஐயோ குதிரையிலேருந்து இறங்குறாரு, குதிரை நம்மளுக்கு கொடுக்க போகிறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினவர் குதிரையோட முதுகு பக்கத்தில் கட்டி வச்சிருந்த சவுக்கு எடுத்து பலான்னுட்டு அந்த ஏழையோட முதுகில் அடித்தாராம். முதுகில் அடித்த உடனே அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஐயா ஐயா ஐயான்னு கத்துறான். உடனே தனவந்தன் சொல்கிறான்,
நீ கஷ்டப்படுற நடக்க முடியாதுன்னு கேட்ட, என்னோட செருப்பை கொடுத்தேன். சரி நடந்து போகிற, வெயில் தாங்க முடியாதுன்னு சொன்ன, என்னுடைய குடையும் கொடுத்தேன். இப்போ உன் கஷ்டத்துக்கு உதவி செஞ்ச என்ன, நான் போகிறதுக்கே வழி இல்லாத மாதிரி நான் போகிற குதிரையும் கேட்டினா, உனக்கு நான் குதிரையை கொடுத்துட்டு நான் ஏன்னா நடந்து போவேனா வெறும் காலில்? உனக்கு மூளை இல்லையா அப்படின்னு கேட்டு பலார் பலார்னு அடிச்சாரான். அடித்த உடனே, ஐயா ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா, இந்தாங்க எனக்கு நன்றி ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழை சொன்னான். என்ன நன்றி, எதுக்கு நன்றி ஐயா, எல்லாம் கொடுத்ததுக்கா அப்படின்னு. இல்லையா, இந்த இந்த செருப்பும் குடையும் மட்டும் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா, இந்த செருப்பையும் குடையையும் கொடுத்த வள்ளல் நம்ம கேட்டிருந்தா ஒருவேளை இந்த குதிரையும் கொடுத்துருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் என் வாழ்நாள் முழுக்க எனக்கு இருந்திருக்கும். எனக்கு தூங்க விடாமல் செஞ்சுருக்கும். ஐயோ கேட்டிருக்கலாமே கொடுத்துருப்பாளேன்ட்டு அந்த சந்தேகத்தை நீங்கள் தீர்த்து வச்சிங்க, அதுக்கு ரொம்ப நன்றி ஐயா அப்படின்ட்டு செருப்பையும் கொடையும் அங்கேயே தூக்கி போட்டு ஓடி போயிட்டானாம். இந்த தனவந்தன் செருப்பை எடுத்து போட்டுட்டு கொடை எடுத்துகிட்டு போயிட்டு குதிரையில் போயிட்டாராம். புரிஞ்சுதுங்களா? இதிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்றத உங்களுடைய கருத்தை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆசை இல்லாத மனுஷங்க யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. கண்டிப்பாக எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் நமக்கு ஆசை வரதான் செய்யும். அது மனிதனுடைய இயல்பு தான் எல்லாருக்குமே. நானாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு பொருளை பார்க்கும் பொழுது அதன் பால் ஆசை வருதுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனால் அந்த பொருள் மற்றவர்களுடையதாக இருக்கும்ங்கிற பட்சத்தில் அது மேல் ஆசை வருவது என்பது தவறு. அதை அடையணும் அப்படிங்கிறது நினைக்கிறது தவறு. அது மாதிரி நான் வாங்கணும், அந்த மாதிரி நான் செய்யணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அதையே நான் எடுக்கணும், அதையே நான் அடையணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த இடத்துல தவறுகள் நடக்குது. ஆசையே இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. எல்லாருக்குமே ஆசை இருக்கும். நீங்கள் எப்படி சொல்வீங்க? சித்தர்கள் இல்லையா, மகான்கள் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். அவங்க எல்லாத்தையும் துறந்தவர்கள் தான். எல்லாம் துறந்த முனிவர்களாக கூட இருக்கலாம். எல்லாத்தையும் வேண்டான்னு துறந்தவர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு ஆசை இருந்தது. அந்த எம்பெருமானை பார்க்கணும், எம்பெருமானுடைய திருவடியை அடையணும், இந்த மாதிரி இல்லைங்களா? அவங்களுடைய ஆசையானது மற்றவர்களுக்கு தவறு இழைக்கலை, மற்றவர்களுடைய நிம்மதியை கெடுக்கலை, தவறு இழைக்கலை, மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் அவர்களுக்கும் இருந்த ஆசை அவங்க எந்த கடவுளை அடையணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கடவுளை அடையணும் அப்படிங்கிறது அந்த ஆசை அவங்களுக்கும் இருந்து தான் செய்யுது. ஆசை இல்லாதவங்கன்னு யாருமே கிடையாது. அந்த ஆசை சரியா தவறாங்கிறது தான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு லைக் கொடுங்க. நீங்கள் லைக் கொடுத்தா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும். அதனால் கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணுங்கள். இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஓம் முருகா.